யார் மலையாளி? சேர தமிழனின் மகன், செல்ல மகன். என் பாட்டன் சேர சோழ பாண்டியனில் மூத்த மன்னனின் பிள்ளைகள் தான் இன்று மலையாளிகளாக இருக்கிறார்கள் என்பதை என் அருமை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எம்ஜிஆர் கேரள மண்ணிலே மலையாளியாக பிறந்துட்டார் என்பதற்காக அவரை மலையாளியாக பார்க்க முடியாது. நீ எம்ஜிஆர் சாதி கேட்டிருந்தா ஒரு வார்டு கவுன்சிலர் ஆயிருப்பார் அவரு. சொல்லு. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர் அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த். ஒரு விஜயகாந்தை எடுத்துக்கிட்டா அவர் பாராட்டுக்குரியவர். ஏன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர்களாக அதிகாரத்தில் ஐயா கருணாநிதி அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் இருக்கும்போது கூட நான் ஒரு மாற்றா வருவேன்னு சொல்றதுக்கு ஒரு ஆண்மைக்கு ஒரு ஆளுமை வேணும். அவர் கிங்கா கிங் மேக்கரா அப்படின்னு கேட்கிறாரு. நான் கிங்கா கிங் மேக்கரான்னு. அவர் கிங்கும் இல்ல கிங் மேக்கரும் இல்ல, அவர் ஒரு ஜோக்கர். அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு, வெளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும். ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. பஞ்சடாலாக்குல தம்பி, இது நெஞ்சுடாலாக்கு. எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஓட்டுரிமை இருந்தால்தான் மதிப்பீர்கள் என்றால் எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். இதுதான் ஆடும் மாடுகளும் நமக்கு வைக்கிற கோரிக்கை. உங்களால் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய முடியவில்லை, எங்களுக்கு ஓட்டுரிமை கொடுங்கள். அப்ப நாங்களாவது நல்ல தலைவர்களை தேர்வு செய்கிறோம் என்பதுதான் ஆடு மாடுகளும் இந்த மாநாட்டில் முன்வைக்கிற கோரிக்கை. ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு.